தலைப்பு: இரட்டை குற்றவியல் மர்மம் அவிழ்த்துவிடப்பட்டது. படி 1. ஷேடோஸ் ஆஃப் ரேவன்ஸ்வுட். பிளாக்வெல் இரட்டையர்கள் காணாமல் போனதைச் சுற்றியுள்ள நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட ரகசியங்களை சுட்டிக்காட்டி, டிடெக்டிவ் அமெலியா ஹார்ட் ஒரு ரகசிய கடிதத்தை பெறுவதால் ராவன்ஸ்வுட் நகரம் ஒரு அச்சுறுத்தும் மூடுபனியில் விழித்தெழுகிறது. மர்மத்தை அவிழ்க்க தீர்மானித்த அவள், இரட்டையர்களின் குடும்பத்தின் விசித்திரமான வரலாற்றில் மூழ்கினாள். அமெலியா பழைய வழக்கு கோப்புகளை ஆராயும்போது பிளாக்வெல் பரம்பரையை வேட்டையாடும் விவரிக்க முடியாத மரணங்களின் வடிவத்தை கண்டுபிடித்தார். இதற்கிடையில் ரேவன்ஸ்வுட்டில் ஒரு பேய் இருப்பு பற்றிய கிசுகிசுக்கள் சத்தமாக வளர்கின்றன. நகரவாசிகள் தங்கள் சொந்த அச்சத்தால் வேட்டையாடப்பட்டு மறைமுகமான பார்வைகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். அமெலியாவின் விசாரணை அவளை பிளாக்வெல் மாளிகைக்கு அழைத்துச் செல்கிறது. இது ஐவி மூடப்பட்ட சுவர்களை கொண்ட ஒரு தரிக்கும் அமைப்பு. அது மறந்து போன கதைகளை கிசுகிசுப்பது போல் தெரிகிறது. உள்ளே அவள் பழைய புகைப்படங்களை கொண்ட ஒரு மறைக்க இப்பட்ட அறையை காண்கிறாள். ஒவ்வொன்றும் ஒரு குற்றத்தில் தொடர்புடைய குடும்ப உறுப்பினரை வெளிப்படுத்துகின்றன. இரவு விழும்போது அமெலியா ஒரு குளிர்ச்சியான இருப்பை உணர்கிறாள். மூலைகளில் நிழல்கள் நடனமாடுகின்றன. காற்று பதற்றத்துடன் தடிமனாக மாறும். கவலையற்ற ஆனால் உறுதியான அவள் குற்றங்கள், இரட்டையர்கள் மறைந்துவிடும் செயல் மற்றும் மாளிகையில் எதிரொலிக்கும் பேய் கிசுகிசுக்களை ஒன்றாக இணைக்கும் புதிரை தீர்க்க சபதம் செய்கிறாள். அவளுக்கு தெரியாது, ரேவன்ஸ்வுட்டிடம் ஒரு இருண்ட ரகசியம் உள்ளது. அது புதைக்கப்பட்டிருக்க மறுக்கிறது. மேலும் இரட்டையர்களின் குற்ற மர்மத்தின் அவிழ்ப்பு இப்போது தான் தொடங்கியது. படி 2. இருட்டில் கிசுகிசுக்கிறது. பிளாக்வெல் மாளிகையின் வெளிப்பாடு களால் ஆட்கொள்ளப்பட்ட துப்பறியும் அமெலியா ஹார்ட் உண்மையை பின்தொடர்வதை தீவிரப்படுத்துகிறார். ரேவன்ஸ்வுட் நகரின் காப்பகங்களில் ஆழ்ந்து நீண்ட காலமாக தொலைந்து போன குடும்ப உறுப்பினரின் கடிதங்களின் தொடர்ச்சியை வெளிக்கொணரும்போது ஒரு குளிர்ச்சியான புயல் அவளை சூழ்ந்தது. கடிதங்கள், துரோகம், தடை செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் மற்றும் பிளாக்வெல் இரட்டையர்களை நிழலாடும் சாபத்தின் கதையை பின்னுகின்றன. அமெலியா மர்மமான செய்திகளை புரிந்து கொள்ளும்போது அந்த மர்மத்தை திறப்பதற்கான திறவுகோல் நகரத்தின் புறநகரில் உள்ள கைவிடப்பட்ட புகலிடத்தில் உள்ளது என்பதை உணர்ந்து நேரத்தை எதிர்த்து போட்டியிட்டால் புகலிடத்தின் பாழடைந்த தாழ்வாரங்களில் அவள் செல்லும்போது அமெலியா வினோதமான சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மறைவான அறையில் தடுமாறினாள். இருட்டில் கிசுகிசுக்கள் சத்தமாக வளர்கின்றன. இரட்டையர்களுக்கும் இருண்ட சடங்குகளை பின்பற்றும் ஒரு ரகசிய சமூகத்திற்கும் இடையேயான தொடர்பை வெளிப்படுத்துகிறது. ஒரு தெளிவான கனவு அமெலியாவை கடந்த காலத்திற்கு கொண்டு செல்கிறது. அங்கு ஒலிவியா மற்றும் ஈதன் காணாமல் போனதற்கு வழிவகுத்த சிலிர்ப்பான நிகழ்வுகளை அவள் காண்கிறாள். இரட்டையர்களின் தலைவிதி சீல் வைக்கப்பட்ட ஒரு மறக்கப்பட்ட கல்லறையை நோக்கி அவளை வழிநடத்தி ஆவியின் இருப்பு வெளிப்படுகையில் யதார்த்தத்திற்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவற்றுக்கும் இடையிலான கோடு மேலும் மங்கலாகிறது. ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் அமெலியா ரேவன்ஸ்வுட் மீது தரியும் தீய சக்தியை அம்பலப்படுத்துவதற்கு அங்குலங்கள் நெருக்கமாக இருக்கிறார். இருப்பினும் நகரத்தின் இருண்ட ரகசியம் ஒரு வலிமையான எதிரி என்பதை நிரூபிக்கிறது. மேலும் அவர் இரட்டையர்களின் குற்ற மர்மத்தை அவிழ்க்கும்போது ரேவன்ஸ்வுட்டின் நிழல்கள் மிகவும் அச்சுறுத்தலாக வளர்கின்றன. படி 3. வஞ்சகத்தின் முக்காடு. கல்லறையில் நடந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சந்திப்பிற்கு பிறகு துப்பறியும் அமெலியா ஹார்ட் ரேவன்ஸ்வுட்டிற்கு அப்பால் விரிவடையும் வஞ்சகத்தின் வலையில் சிக்கிக்கொண்டதை காண்கிறார். ஒரு மர்மமான உருவம் நிழல்களில் இருந்து வெளிவருகிறது. இது ரகசிய சமூகத்துடனான தொடர்பை வெளிப்படுத்துகிறது மற்றும் ஒரு அமைதியற்ற நிகழ்ச்சி நிரலை வெளிப்படுத்துகிறது. அமெலியா ஆழமாக தோண்டும்போது தொடர்ச்சியான முறுக்கப்பட்ட கூட்டணிகள் மற்றும் நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட குடும்ப ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு காலத்தில் நட்பாக இருந்த நகரத்தின் முகங்கள் இப்போது பிளாக்வெல் இரட்டையர்கள் காணாமல் போனதில் தங்கள் ஈடுபாட்டை மறைத்து ஏமாற்றும் திரைகளை அணிந்துள்ளனர்.
கூட்டாளியை எதிரிகளிடமிருந்து வேறுபடுத்துவதற்கு அமெலியா பொய்களின் துரோக நிலப்பரப்பில் செல்ல வேண்டும். ஒரு ரகசிய நாட்குறிப்பு இரட்டையர்களின் மறைந்து போகும் செயலுக்கு வழிவகுக்கும் நிகழ்வுகளின் மீது வெளிச்சம் போடுகிறது. தடை செய்யப்பட்ட காதல், துரோகம் மற்றும் குடும்ப சாபத்தை உடைப்பதற்கான அவநம்பிக்கையான முயற்சியின் கதையை உள்ளீடுகள் விவரிக்கின்றன. உண்மையை வெளிக்கொணர்வதற்கான திறவுகோல் பிளாக்வெல் இரட்டையர்களின் தலைவிதியை விளையாடும் இருண்ட சக்திகளுடன் பிணைக்கும் ஒரு மறக்கப்பட்ட சடங்கில் உள்ளது என்பதை அமெலியா உணர்ந்தாள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தரிசனங்களால் வேட்டையாடப்பட்டு புதிரான உருவத்தால் பின்தொடரப்பட்ட அமெலியா வரவிருக்கும் சடங்கை தடுக்க ரேவன்ஸ்வுட் மீது கற்பனை செய்ய முடியாத பயங்கரங்களை கட்டவிழ்த்துவிடக்கூடிய ஒரு சடங்கை தடுக்க நேரத்துக்கு எதிராக ஓடுகிறார். நகரத்தின் மோசமான கடந்த காலம் அதன் நிகழ்காலத்துடன் ஒன்றிணைக்கிறது. இரட்டை குற்றவியல் மர்மம் வெளிப்பாட்டின் விளிம்பிற்கு கொண்டு வரப்படுவதால் சஸ்பென்ஸின் உச்ச கட்டத்தை உருவாக்குகிறது. படி 4. மீட்பின் எதிரொலி. வரவிருக்கும் சடங்கு ரேவன்ஸ்வுட் மீது ஒரு நிழலை ஏற்படுத்துவதால் துப்பறியும் அமெலியா ஹார்ட் தனது சொந்த பேய்களை எதிர்கொண்டு இரட்டையர்கள் குற்ற மர்மத்தின் இறுதி அடுக்குகளை அவிழ்க்க வேண்டும். மீட்பை தேடும் நீண்டகால உறவினராக வெளிப்படுத்தப்பட்ட புதிரான உருவம் பிளாக்வெல் இரட்டையர்களை பிணைக்கும் சாபத்தை உடைக்க அமெலியாவுடன் இணைந்து கொள்கிறது. நகரம் இருளின் விளிம்பில் செல்லும் போது பிளாக்வெல் மாளிகைக்கு அடியில் ஒரு மறைக்கப்பட்ட அறை கண்டுபிடிக்கப்பட்டது. இது இரட்டையர்களின் ஆவிகள் சிக்கியிருக்கும் மற்றொரு உலகத்திற்கு ஒரு போர்ட்டலை மறைக்கிறது. அமெலியாவும் அவரது புதிய கூட்டாளியும் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலப்பரப்பின் மூலம் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அமானுஷ்ய நிறுவனங்களை எதிர்கொள்கிறார்கள் மற்றும் யதார்த்தத்தின் கட்டமைப்பிற்கு சவால் விடுகிறார்கள். காலத்திற்கு எதிரான பந்தயத்தில் ஒலிவியாவையும் ஈதனையும் சாபத்தில் இருந்து விடுவிக்க தேவையான பண்டைய சடங்குகளை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். உயிருள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இடையிலான திரை மெல்லியதாகிறது. மேலும் இறுதி மோதலை நெருங்கும்போது ரேவன்ஸ்வுட் மற்றொரு உலக ஒளியில் மூழ்கியுள்ளார். அமெலியாவின் உறுதியும் மீட்பை தேடும் உறவினரின் தியாகங்களும் சாபம் உடைந்து பிளாக்வெல் இரட்டையர்களின் ஆவிகள் சமாதானம் அடையும் ஒரு உச்சக்கட்ட தருணத்திற்கு இட்டுச் செல்கின்றன. பகல் நேர இடைவெளியில் ராவன்ஸ்வுட் அதன் வரலாற்றை பாதித்த தீய சக்தியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஆயினும்கூட நகரம் குணமடைய தொடங்கும் போது ஒரு நீடித்த கேள்வி உள்ளது. இரட்டையர்கள் குற்ற மர்மத்தின் எதிரொலிகள் உண்மையிலேயே மங்கிவிடுமா அல்லது ரேவன்ஸ்வுட்டின் நிழல்களில் இன்னும் பல ரகசியங்கள் வெளிவர காத்திருக்கின்றனவா? அதன் பின்னணியில் மர்மத்தின் வேட்டையாடும் உணர்வை விட்டுச் செல்கிறது. படி 5. நிழல்கள் மறுபிரவேசம். சடங்கின் முடிவிற்கு பிறகு ரேவன்ஸ்வுட் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார். இருப்பினும் அமைதியற்ற நிகழ்வுகளின் தொடர் வெளிவரத் தொடங்குவதால் அமைதி குறுகிய காலமாகும். வினோதமான நிகழ்வுகள் தீய சக்தி உண்மையில் விரட்டப்பட்டதா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. துப்பறியும் அமெலியா ஹார்ட் நகரத்தின் நீடித்த அமைதியை உறுதி செய்வதில் உறுதியாக இருக்கிறார். தனது விசாரணையை மீண்டும் தொடங்குகிறார். ரகசிய சின்னங்கள் மீண்டும் தோன்றி நகர காப்பகங்களுக்குள் மறைந்திருக்கும் ஒரு பழங்கால புத்தகத்திற்கு அவளை அழைத்துச் சென்றது. பிளாக்வெல் சாபத்திற்கு ஒரு சுழற்சியான தன்மையை முன்னறிவிக்கும் ஒரு தீர்க்கதரி சனத்தை புத்தகம் வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு தலைமுறையிலும் நிழல்களின் மறுமலர்ச்சி. இரட்டையர்களின் கதை முடிந்துவிடாது என்பதை உணர்ந்த அமெலியா காலத்தை எதிர்த்து ஓடுகிறார். அமானுஷ்யத்திற்கும் நகரத்திற்கும் இடையிலான பலவீனமான சமநிலையை பராமரிக்க ஒரு புதிய சடங்கு தேவை என்று கூறி தீர்க்கதரி சனத்துடன் பிணைக்கப்பட்ட ஒரு மர்மமான குழு வெளிப்படுகிறது. பதட்டங்கள் அதிகரிக்கும் போது நீண்ட காலமாக புதைந்து கிடக்கும் ரகசியங்கள் மீண்டும் வெளிவருகின்றன. மேலும் கூட்டாளிக்கும் எதிரிக்கும் இடையிலான கோடுகள் மீண்டும் மங்கலாகின்றன. கடந்த காலத்தின் எதிரொலிகள் நிகழ்காலத்தின் நிச்சயமற்ற தன்மைகளுடன் மோதும் போர்க்களமாக ரேவன்ஸ்வுட் மாறுகிறது. இந்த பிடிவாதமான முடிவில் அமெலியா நிழல்களின் மறுமலர்ச்சிக்கு செல்ல வேண்டும்.
நகரத்தின் வரலாற்றை எதிர்கொள்ள வேண்டும், மேலும் சுழற்சியை உடைக்கக்கூடிய அல்லது ரேவன்ஸ்வுட்டை மர்மம் மற்றும் இருளின் ஆழமான படுகொலியில் மூழ்கடிக்கும் ஒரு தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். ட்வின்ஸ் கிரைம் மிஸ்டரி முழுமையாக வெளிவராமல் எதிர்பாராத திருப்பத்தை எடுத்து ஊரையே சஸ்பென்ஸ் ஆக்குகிறது. படி 6. அவிழ்க்கும் விதி. ரேவன்ஸ்வுட் மீண்டும் தோன்றும் நிழல்களுடன் போராடுகையில் துப்பறியும் அமெலியா ஹார்ட் ஒரு பயங்கரமான தேர்வை எதிர்கொள்கிறார். மர்மமான குழுவின் செல்வாக்கு வலுவடைகிறது, மேலும் நகரத்தின் விதி சமநிலையில் தொங்குகிறது. அமெலியா சத்தியத்தின் இடைவிடாத நாட்டத்தால் உந்தப்பட்டு பிளாக்வெல் சாபத்துடன் தொடர்புடைய ஒரு பழங்கால கலைப்பொருளை கண்டு பிடித்தார். கலைப்பொருள் நிழல்களின் சுழற்சி தன்மையை உடைப்பதற்கான திறவுகோலை கொண்டுள்ளது, ஆனால் அதன் சக்தியை பயன்படுத்துவது ஒரு செலவில் வருகிறது. இந்த நகரம் முரண்பட்ட விசுவாசங்களின் போர்க்களமாக மாறுகிறது, ஏனெனில் கலைப்பொருளின் திறனை தழுவுவதா அல்லது அதன் செல்வாக்கை எதிர்ப்பதா என்பதை குடியிருப்பாளர்கள் தீர்மானிக்க வேண்டும். நேரத்திற்கு எதிரான பந்தயத்தில் அமெலியாவும் அவரது கூட்டாளிகளும் ஒரு உச்சக்கட்ட மோதலில் புதிரான குழுவை எதிர்கொள்கின்றனர். ரேவன்ஸ்வுட்டின் தலைவிதி கடந்த காலத்தின் நிழல் தாழ்வாரங்களில் செய்யப்பட்ட தேர்வுகள் மற்றும் முன்னால் இருக்கும் நிச்சயமற்ற எதிர்காலத்தில் தங்கியுள்ளது. ட்வின்ஸ் கிரைம் மர்மத்தின் இறுதி பகுதிகள் இடம்பெறுவதால் நகரத்தின் தலைவிதி தீர்மானிக்கப்படுகிறது. கடந்த காலத்தின் எதிரொலிகள் எதிரொலிக்கின்றன. ட்வின்ஸ் கிரைம் மிஸ்டரி அதன் இறுதி தீர்மானத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ரேவன்ஸ்வுட் குடியிருப்பாளர்கள் தங்கள் தேர்வுகளின் விளைவுகளையும் நகரத்தின் வரலாற்றில் நீடித்திருக்கும் நீடித்த மர்மங்களையும் எதிர்கொள்ள வைக்கிறது. படி 7. நிழல்களின் மறுமலர்ச்சி. ரேவன்ஸ்வுட் தனது பேய் கடந்த காலத்தின் நிழல்களுக்கு அப்பால் செல்ல முயற்சிக்கையில் ஒரு கெட்ட சக்தி விழித்து தீய சக்தியின் மறுமலர்ச்சியை தூண்டுகிறது. துப்பறியும் அமெலியா ஹார்ட் இப்போது ஓய்வு பெற்றாலும் நகரத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க முடியாமல் ஒரு இடையூறுகளை உணர்ந்து தயக்கத்துடன் திரும்புகிறார். அவள் நினைத்த கலைப்பொருட்கள் மற்றும் தீர்க்கதரிசனங்கள் சீல் வைக்கப்பட்டன, அவை மீண்டும் தோன்றின. நகரத்தின் குடிமக்களுக்கும் சாபத்தின் சுழற்சி இயல்புக்கும் இடையே ஒரு அச்சுறுத்தும் தொடர்பை குறிக்கிறது. புதிய கதாபாத்திரங்கள் வெளிப்படுகின்றன, ஒவ்வொன்றும் பிளாக்வெல் இரட்டையர்களின் பாரம்பரியத்துடன் பின்னி பிணைந்த இரகசியம் களை உள்ளடக்கியது. அமேலியா இயற்கைக்கு அப்பாற்பட்ட தனது சொந்த வரலாற்றால் வேட்டையாடப்பட்டு முன்னாள் எதிரியுடன் ஒரு சங்கடமான கூட்டணியை உருவாக்குகிறார். ஒன்றாக அவர்கள் ரேவன்ஸ்வுட்டின் துரோக நிலப்பரப்பில் செல்லவும் தங்கள் சொந்த லாபத்திற்காக நிழல்களை கையாள முற்படும் புதிரான குழுவை எதிர்கொள்கின்றனர். பதற்றம் அதிகரிக்கும் போது நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவருகின்றன. இது அமானுஷ்யத்தின் விருப்பங்களுக்கு நகரத்தின் பாதிப்பை வெளிப்படுத்துகிறது. மீட்பர் மற்றும் எதிரிகளுக்கு இடையிலான கோடு மங்கலாகிறது, மேலும் ரேவன்ஸ்வுட் ஒரு போர்க்களமாக மாறுகிறது, அங்கு விதிகள் வடிவமைக்கப்படுகின்றன மற்றும் இரட்டையர்கள் குற்றவியல் மர்மம் எதிர்பாராத திருப்பத்தை எடுக்கும். இந்த அதிர்ச்சியூட்டும் அமெலியா தனது கடந்த காலத்தையும் நகரத்தின் வளர்ச்சியடைந்து வரும் இயக்கவியலையும் இரட்டை குற்றவியல் மர்மத்தை பற்றி தனக்கு தெரியும் என்று அவள் நினைத்த அனைத்தையும் கேள்விக்குள்ளாக்க அவளை தூண்டும் ஒரு வெளிப்பாடு. நிழல்கள் ஒரு பழிவாங்கலுடன் மீண்டும் எழுகின்றன. அதன் பேய் வரலாற்றில் இன்னும் இருண்ட அத்தியாயத்தின் விளிம்பில் ரேவன்ஸ்வுட் தள்ளாடி கொண்டிருக்கிறது. படி 8. ரேவன்ஸ்வுட்டின் நாளாகமம். எதிர்பாராத திருப்பத்தில் கதை எதிர்காலத்தில் பாய்கிறது. ரேவன்ஸ்வுட் ஒரு காலத்தில் மர்மத்தில் மறைக்கப்பட்டு பரிணாம வளர்ச்சியடைந்தார், ஆனால் இரட்டையர்கள் குற்ற மர்மத்தின் எதிரொலிகள் நகரத்தின் கூட்டு நினைவகத்தில் நீடிக்கின்றன. ஒரு புதிய தலைமுறை குடியிருப்பாளர்கள் நீண்ட காலமாக மறக்கப்பட்ட நாட்குறிப்புகள், கலைப்பொருட்கள் மற்றும் மறைகுறியாக்கப்பட்ட செய்திகளை நகரத்தின் புதிரான கடந்த காலத்தை சுட்டிக்காட்டுகின்றனர். ஒரு உறுதியான புலனாய்வு பத்திரிகையாளர் ரேவன்ஸ்வுட்டின் இரகசியங்களுக்கு ஈர்க்கப்பட்டு வரலாறு புதைக்க முயன்ற மர்மங்களை வெளிக்கொணரும் தேடலை தொடங்குகிறார்.
பத்திரிகையாளர் காப்பகங்களை ஆராயும்போது விவரிக்க முடியாத நிகழ்வுகளின் புதிய அலை ரேவன்ஸ்வுட்டை பற்றி கொள்கிறது. துரத்தப்பட்டதாக கருதப்படும் நிழல்கள் மீண்டும் தோன்றி இரட்டை குற்றவியல் மர்மத்தின் தொடர்ச்சிக்கான களத்தை அமைத்தன ஒரு முன்னுரையாக மாறுகிறது. புதிய வெளிப்பாடுகள், கூட்டணிகள் மற்றும் குளிர்ச்சியான சந்திப்பு களுக்கு கதவை திறந்து விடுகிறது. ரேவன்ஸ்வுட்டின் நாடாகமம் தொடர்கிறது. இரட்டை குற்றவியல் மர்மம் சிறிது நேரத்தில் வெளிப்பட்டாலும் நகரத்தின் விதியின் நீடித்த பகுதியாக மாறுவதை உறுதி செய்கிறது. கதை முடிவடைகிறது. இன்னும் நிழல்கள் தொடர்ந்து மங்க மறுக்கும் மர்மங்களுடன் ஒரு புதிய தலைமுறையை கவர்ந்திழுக்க தயாராக உள்ளன. படி 9. ஷேடோஸ் இன் கிம். ரேவன்ஸ்வுட் பெருகிவரும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கொந்தளிப்பின் சுழலில் இறங்கும்போது துப்பறியும் அமெலியா ஹார்ட். இரட்டை இயற்களின் குற்றவியல் மர்மம் என்பது தனிமைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளின் தொடர் அல்ல. மாறாக ஒரு மோசமான இறுதி கேமுடன் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட சுழற்சி என்பதை உணர்ந்து கொள்கிறார். மீண்டும் தோன்றிய நிழல்கள் மாயைகள் மற்றும் வெளிப்பாடுகளின் சிக்கலான நாடாவை நெய்து நகரத்தின் விதியை கையாளுகின்றன. அமெலியா இப்போது தனது கடந்த கால முடிவுகளின் எடையால் சுமையாக ரேவன்ஸ்வுட்டை பல தலைமுறைகளாக பாதித்த கலைப்பொருட்கள் மற்றும் சின்னங்களில் மறைந்திருக்கும் இரகசிய செய்திகளை புரிந்து கொள்ள முற்படுகிறார். நகரத்தின் பண்டைய நூல்களுக்குள் மறைந்திருக்கும் நீண்ட தொலைந்த தீர்க்கதரிசனம் பிளாக்வெல் இரட்டையர்களுடன் இணைக்கப்பட்ட ஒரு பேரழிவு நிகழ்வை முன்னறிவிக்கிறது. புதிரான குழுவின் உண்மையான நோக்கங்கள் வெளிச்சத்திற்கு வருகின்றன, ஏனெனில் அவர்களின் அதிகாரத்தை தேடுவது ரேவன்ஸ்வுட்டை நுகரக்கூடிய மற்றும் நகரத்தின் எல்லைகளுக்கு அப்பால் அதன் தீமையை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு சக்தியை கட்டவிழ்த்துவிட அச்சுறுத்துகிறது. அமெலியாவின் தேடுதல் தீவிரமடைகிறது. நகரத்தின் இருண்ட இரகசியங்கள் சங்கமிக்கும் தடை செய்யப்பட்ட சடங்கு தளத்திற்கு அவளை அழைத்துச் செல்கிறது. ஒரு உச்சக்கட்ட மோதலில் இரட்டையர்களின் குற்றவியல் மர்மத்தை திட்டமிடும் நிழல் உருவங்களை அவள் எதிர்கொள்கிறாள். அவர்களின் தீய நோக்கங்களின் உண்மையான தன்மையை அவிழ்க்கிறாள். புதிரின் இறுதி பகுதிகள் இடம் பெறும்போது சுழற்சியை உடைக்க அல்லது ரேவன்ஸ்வுட்டை மீள முடியாத இருளில் மூழ்கடிக்கும் ஒரு தேர்வை அமெலியா எதிர்கொள்கிறாள். நிழல்களின் இறுதி ஆட்டம் வெளிவருகிறது. நகரத்தை ஒரு முக்கியமான குறுக்கு வழியில் விட்டுச் செல்கிறது, அங்கு அதன் குடியிருப்பாளர்களின் தலைவிதியும் இரட்டையர்கள் குற்ற மர்மத்தின் மரபுகளும் சமநிலையில் உள்ளன. படி 10. தீயன்மையிலின் இதயத்தை நிறுத்தும் முடிவில் துப்பறியும் அமெலியா ஹார்ட் ரேவன்ஸ்வுட்டின் வேதனையை திட்டமிடும் தீய சக்தியை எதிர்கொள்கிறார். பண்டைய சடங்கு தளம் போர்க்களமாக மாறுகிறது, அங்கு விதிகள் தீர்மானிக்கப்படுகின்றன மற்றும் இரட்டையர்கள் குற்ற மர்மம் அதன் உச்சத்தை அடைகிறது. நிழல்கள் தீவிரமடையும் போது ஒரு வெளிப்பாடு அமெலியாவை அவளது மையத்தில் உலுக்கி அவளது சொந்த வம்சாவளி மற்றும் ராவன்ஸ்வுட்டின் சபிக்கப்பட்ட வரலாறு ஆகியவற்றுக்கு இடையேயான ஆழமான தொடர்பை வெளிப்படுத்துகிறது. கடந்த கால மற்றும் நிகழ்கால நகரவாசிகள் இருளின் இடைவிடாத அலைக்கு எதிரான இறுதி போராட்டத்தில் ஒன்றிணைகின்றனர். அமெலியா வின் அசைக்க முடியாத தீர்மானம் அதன் இறுதி பரீட்சையை எதிர்கொள்கிறது, ஏனெனில் ராவன்ஸ்வுட்டை தீய சக்தியுடன் பிணைக்கும் உறவு களை துண்டிக்க அவள் தியாகம் செய்ய வேண்டும். சடங்கு வெளிவரும்போது நகரம் அதன் மூச்சை பிடித்துக் கொள்கிறது, மேலும் இரட்டையர்கள் குற்ற மர்மத்தின் எதிரொலிகள் சிதறத் தொடங்குகின்றன. ஒளியின் கண்மூடித்தனமான எழுச்சியுடன் நிழல்கள் பின்வாங்கி ரேவன்ஸ்வுட்டை ஒரு பயங்கரமான அமைதியில் விடுகின்றன. சாபம் உடைந்துவிட்டது, ஆனால் உண்மையை வெளிப்படுத்த போராடியவர்களின் சோர்வுற்ற கண்களில் செலவு தெளிவாக தெரிகிறது. நகரம் மீண்டும் கட்டமைக்கப்படும்போது இரட்டையர்கள் குற்றவியல் மர்மத்தின் கிசுகிசுக்கள் நீடித்து தலைமுறையாக கடத்தப்படும் எச்சரிக்கை கதையாக மாறுகிறது. இருப்பினும் கதை இத்துடன் முடிவடையவில்லை. அதற்கு பதிலாக ரேவன்ஸ்வுட் நிச்சயமற்ற எதிர்காலத்தை எதிர்கொள்வதால் சீசன் 2 காணப்படாத நிழல்களின் முக்காடு
ஒரு தசாப்தத்திற்கு பிறகு ஒரு புதிய தலைமுறை ரேவன்ஸ்வுட்டின் பேய் கடந்த காலத்தின் பின்விளைவுகளுடன் போராடுகிறது. கண்ணுக்கு தெரியாத நிழல்கள் மீண்டும் ஒருமுறை கிளறி ஒரு புதிய மர்மம் வெளிப்படுகிறது. துப்பறியும் அமெலியா ஹார்ட் இப்போது நகரத்தின் வரலாற்றின் மூத்த பாதுகாவலர். இருண்ட இருப்பு மீண்டும் தோன்றுவதை உணர்கிறார். சூழ்ச்சி, சஸ்பென்ஸ் மற்றும் அதன் புதிரான கடந்த காலத்தின் நிலையான எதிரொலிகள் நிறைந்த புதிய கதைக்கான கேன்வாஸாக ராவன்ஸ்வுட் மாறுவதால் மறைக்கப்பட்ட நிழல்களை வெளிப்படுத்தும் பயணம் தொடர்கிறது.